பார்த்து வாங்க பொறுமையாக வாங்க. பேர் என்ன ஐயா? பேர் என்ன? கருப்பையா. என்ன பண்ணுறீங்க இங்கே? என்னையா? விராலிமலையா? சரி. உடம்பு முடியலையா? இடுப்பு உடஞ்சி போச்சா? பிள்ளைங்களா இல்லையா உங்களுக்கு? பிள்ளைங்களாம் தனியாக இருக்காங்களா? யார் உங்களை பார்க்கலையா? யாரும் பார்க்கறது இல்லை. எப்படி சாப்பிட்றீங்க ஐயா? இப்படி தாங்க தர்மம் வாங்கி தான் சாப்பிட்றீங்களா? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவுக்கு ஐயாக்கு எவ்வளோ செலவு இருந்தால் ஐயா தர்மம் எடுக்காமல் இருப்பீங்க? ஒரு மாதத்துக்கு 500 இருந்தால் போதும், 1000 இருந்தால் போதுமா? நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்களா? மனைவி இல்லையா? இறந்துட்டாங்களா? இப்போ அங்கே வீடெல்லாம் வாடகை வீடு தான். 1000 ரூபா வாடகை. முதியோர் பணம் இது வருதா? 89. 89 வயசில் ஏன் இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு? விவசாய வேலையெல்லாம் பார்த்தீங்களா? விவசாயியாக இருந்தீங்களா? விவசாய வேலையெல்லாம் கூலிக்கு போனேன். ஒரு வருஷமாக முடியல சுத்தமாக. சரி இங்கே பாருங்க, நான் பார்த்தேன் ஒவ்வொருத்தட்டையாக நீங்கள் போய் காசு வாங்கிட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு மனசு அது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த வயசில் போய் யாட்டி தர்மம் எடுக்க வேணாம், கை நீட்டி காசுன்னு கேட்க வேணாம். என்னை ஒரு மகன் மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் தர்மம் எடுக்காமல் இருப்பீங்களா? என் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் உங்களுக்கு பணமும் நான் கொடுத்துறேன். நீங்கள் கேட்குற பணத்தை கொடுத்துறேன், அதுக்கு மேலே அதிகமாக கூட தரேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. செய்வீங்களா எனக்காக? செய்வீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னதை செய்கிறேன். உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணம், ஐயா கேட்ட பணம் மாத செலவுக்கு இவ்வளோ இருந்தால் போதும். நீங்கள்ல இங்கே நீங்கள் ஹோட்டல்லையே நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு அங்கே பக்கத்துலேயே ஏதோ ஒரு கடை இருக்குது, நல்லா சமைச்சு தருவாங்க. நீங்கள்ல நான் அதுக்கு பணம் நான் கொடுத்துறேன். நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு வீட்டிலே இருந்துக்கோங்க. பார்வையும் தெரியலையா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. கடவுளுக்கு தெரியும், படைச்சா அவருக்கு தெரியும்ல எப்போ நம்மளுக்கு எது நல்லது நடக்கும், எது கெட்டது நடக்கணும். நான் எதை நினச்சி கவலைப்படக்கூடாது. சரியா? நான் உங்களுக்கு பணம் தரேன். ஐயா நான் கை இதில் நீங்கள் கேட்ட பணம் இருக்குது. நீங்கள் பாருங்க, நீங்கள் பாட்டுக்கு இனிமேல் நிம்மதியாக போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்லாம். பத்திரமா பணத்தை உள்ளே வச்சுக்கோங்க. பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போகணும். சரியா? பஸ்ஸில் போகிறப்ப பார்த்து பண்ணி. பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருந்தால் போதும். சந்தோஷமா? சந்தோஷம். இனிமேல் தர்மம் எடுக்க போகக்கூடாது. சரியா? போனோமா நேராக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்துக்கணும். இப்படி ஒவ்வொருத்தட்டையாக போய் இந்த வயசான காலத்தில் கால் முடியாமல் நான் இடுப்பு ஒடிஞ்சு இப்போ போய் காசு கேட்கக்கூடாதுங்கிறக்காக தான் நான் அந்த உதவி பண்ணுறேன். சரி சாமி. சரியா? வேறு என்ன வேணும்? வேறு எது வேணுமா? வாங்க டீ சாப்பிடுங்க வாங்க. வர காப்பியா? வர காப்பியா? வர காப்பி. சரி வாங்க. என்னங்க வர காப்பி, நாங்கள் பிஸ்கட்டு. ஆட்டோ பிடிச்சி தருவாயா? ஆட்டோ பிடிச்சி தருவா? ஆட்டோ இங்கே பஸ் வருமா? இங்கே தானே. சரி நான் பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவேன் உங்களை. அப்படியே